சமூக ஆர்வலர்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. திமுக அரசை இறங்கி அடிக்கும் டிடிவி தினகரன். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை போன்ற குற்றங்கள் அதிகரித்து விட்டதாகவும், பாலியல் வன்கொடுமை குற்றங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தமிழகத்தில் சமூக ஆர்வலர்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், தேனி அருகே கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி வந்த இயற்கை ஆர்வலர் படுகொலை, சட்டவிரோத செயல்கள் குறித்து புகார் அளிப்பவர்களுக்கு திமுக அரசு கொடுக்கும் சன்மானம் மரணம்தானா? தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள உத்தமபாளையத்தில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி வந்த இயற்கை ஆர்வலர் சசிகுமார் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. தேனி மாவட்டத்தில் கடந்த பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து நடைபெற்று வரும் கனிம வள கொள்ளை குறித்து பலமுறை தகுந்த ஆதாரத்துடன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்க மறுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் அலட்சியமே சசிகுமார் படுகொலைக்கு முக்கிய காரணம் என புகார் எழுந்துள்ளது. மணல் கடத்தல் மற்றும் கனிம வள கொள்ளை சம்பவங்களை தடுத்து நிறுத்துமாறு புகார் அளிப்பவர்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையோ திமுக அரசின் முழுநேர ஏவல் துறையாக மட்டுமே செயல்பட்டு வருவதால் தமிழகத்தில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களின் உயிர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. திமுக ஆட்சியில் சட்டவிரோதமாக நடைபெறும் மணல் கடத்தலையும், அண்டை மாநிலங்களுக்கு கடத்தி செல்லப்படும் கனிம வளங்களையும் தடுத்து நிறுத்தவோ, அதுகுறித்து புகார் அளித்தாலோ அதற்கான சன்மானம் மரணம்தான் என்பதையே அடுத்தடுத்து நடைபெறும் படுகொலை சம்பவங்கள் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. எனவே இயற்கை ஆர்வலர் சசிகுமார் படுகொலை சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு, இனியாவது சட்டவிரோதமாக நடைபெறும் கனிம வள கொள்கைகளை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.